அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் விலைவாசி குறைக்கப்படும், நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ முடியும், சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது. இன்றைக்கு காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்ல. போதை ஆசாமிகள் எகிரி எகிரி காவலரை அடிக்கின்ற காட்சி தொலைக்காட்சியில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னா அது திமுக குடும்பம் ஆயிட்டது, கருணாநிதியுடைய குடும்பம் ஆயிட்டது. திமுக திரு கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக. அதுதான் இன்றைய தினம் பார்க்கப்படுகிறது. அங்க இருக்கிற திமுக கட்சிக்காரர்கள் மரியாதையே கிடையாது. இப்ப என் பக்கத்துல கந்தன் நிற்கிறார், திரு ஸ்டாலின் பக்கத்தில் யாராவது நிக்க முடியுமா? நான் அங்கே இருந்து இங்கே வந்தவன், கீழே இருந்து இங்கே வந்தவன், சாதாரண தொண்டன், கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, அப்புறம் தான் முதல் மந்திரி, பிறகுதான் பொதுச் செயலாளர். இப்படி கீழே இருந்து மக்களோடு மக்களாக இருந்து ஏழை மக்களோடு படுகின்ற துன்பம், துயரம், வேதனை, மக்கள் படுகின்ற அவதிகள் முழுமையாக அனுபவ ரீதியாக அனுபவித்தவர். ஆகவே ஒரு ஆட்சி எப்படி செய்ய வேண்டும், எப்படி மக்கள் துன்பப்படுகிறார்கள், எப்படி வேதனைப்படுகிறார்கள், அதனால் அதை எப்படி நிவர்த்தி செய்வது அனுபவமாக நான் அறிந்த காரணத்தினால்தான் கொரோனா காலத்தில் கூட கடுமையான நேரத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி எங்களால் தர முடிஞ்சது. அப்படிப்பட்ட காலத்திலேயே சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டோம். இப்போது நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். நல்ல வாய்ப்பை தருகின்ற பொழுது இந்த நாடே வியக்கின்ற அளவிற்கு, இந்திய திருநாடு தமிழகத்தை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு அற்புதமான ஆட்சியை நாங்கள் கொடுப்போம்.